கிரைண்டர் ஆப்பை தடை செய்ய மாநகர காவல் ஆணையர் தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் அது தொடர்பான பின்னணியுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த ஆப் மூலமா நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் என்னவாக இருக்கிறது? மேலும் இப்ப தற்பொழுது காவல் ஆணையர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் வாயிலாக என்ன புரிந்து கொள்ளலாம்? கிரைண்டர் செயலி என்பது ஆண்களுக்கான தன்பால் ஈர்ப்பாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட செயலி. கே என்று சொல்லக்கூடிய இந்த ஆண் இணையர்களுக்காக அவர்கள் சேர்வதற்காக அவர்கள் பல்வேறு இடங்களில் சந்தித்துக் கொள்வதற்கும் அதற்கான அடுத்த கட்ட விஷயங்களில் ஈடுபடுவதற்குமாக பார்க்கப்படுகிற செயலி கிரைண்டர் செயலி. இந்த செயலியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் இந்த செயலியை தவறாக பயன்படுத்தி போதைப்பொருள் விற்பனை, அதே போன்று ஆட்கடத்தல், வழிப்பறி, அவர்களை மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் இடம்பெறுவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த செயலியை பொறுத்தவரையில் சென்னையில் பிடிபடும் 10 வழக்குகளில் 5 வழக்குகள் அந்த போதைப் பொருள்கள் தொடர்பான வழக்குகளில் இந்த செயலியை பயன்படுத்தி தான் அந்த குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இந்த செயலியை பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த செயலியை பொறுத்தவரையில், இந்த கிரைண்டர் செயலியை பொறுத்தவரையில் ஆசை வார்த்தை கூறி, அதே போன்று இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் அதிக நேரம் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் அந்த செயலில் வந்திருக்கக்கூடிய சாமானிய, அதே போன்று சாதாரண இளைஞர்களையும் குறிவைத்து இந்த மோசடி நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட இந்த செயலி பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இஸ்லாமிய நாடுகளான பாகிஸ்தான், சிரியா, சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள்லையும், அதே போன்று சீனா, வடகொரியா, கியூபா உள்ளிட்ட நாடுகள் என ஒரு 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த செயலி தடை செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த செயலியை சாதாரணமாக அதன் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட நோக்கத்திற்காகவும் பல இளைஞர்கள் பயன்படுத்தி வந்த போதிலும் கூட இந்த செயலியை தவறாக பயன்படுத்துவது இந்தியா முழுவதுமல்ல, உலகம் முழுவதுமே நடந்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. கிரைண்டர் ஸ்கேம் என்ற அடிப்படையில் பல்வேறு மோசடிகள் இந்த செயலி சுற்றி நடந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விவகாரம் ஒருபுறம் இருக்க சென்னையை பொறுத்தவரையில் காவல்துறை ஆணையர் அருண் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை கடிதத்தை தமிழக அரசிற்கு எழுதியிருக்கிறார். இந்த செயலியின் மூலமாக பல்வேறு குற்ற சம்பவங்கள், குறிப்பாக போதைப்பொருள், விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவல்கள் அடிப்படையில் இந்த செயலியை சென்னையில், குறிப்பாக தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த பரிந்துரை கடிதத்தை காவல் ஆணையர் அருண் தமிழக அரசிற்கு எழுதியிருக்கிறார். ஏற்கனவே இந்த செயலிகளை தடை செய்யும் விவகாரத்தில் நம்முடைய இந்த ரம்மியா உள்ளிட்ட பல்வேறு சூதாட்ட செயலிகள் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனை மேற்கோள் காட்டியும் இது போன்று தவறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு பயன்படும் இந்த செயலியை தடை செய்ய வேண்டும் என காவல் ஆணையர் அருண் தமிழக அரசிற்கு பரிந்துரை கடிதம் எழுதியிருப்பதையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த செயலி தமிழகத்தில் தடை செய்யப்படுமா என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.